அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்னென்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் தொதல் ரெசிபி ஷேர் பண்ணுவேன்ட்டு. அதுதான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த தொதல் சில பேருக்கு சரியாக வரல, சில பேருக்கு இந்த புல்டோ மாதிரி வரண்டு. அப்போ நீங்கள் இந்த அளவெல்லாம் சரியான பாத்தில் செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த தொதல் செய்யறதுக்கு நான் நல்லா காஞ்ச இப்படி நல்ல முத்தலான காஞ்ச தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காயை நீங்கள் காஞ்சதுன்றதால இதை உங்களுக்கு உடச்சோடனே திருவி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த தேங்காய் சட்டிலேருந்து கலந்துட்டு வரப்பாக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் ஒரு அரை ஹவர் மட்டும் ஊற வச்சுடுங்க. ஊறின பிறகு உங்களுக்கு கையாலேயோ இல்லாட்டி உங்களுக்கு கரண்ட் மெஷினாலேயோ திருவி எடுத்துக்கலாம். நான் இது கரண்ட் மெஷினில் திருவி எடுத்துட்டு தான். இதோட நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி நல்லா கட்டி பாலாக நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 2 இல்லாட்டி 3 பாலும் புழிஞ்சு எடுத்துக்கலும். இதோட நான் இன்றைக்கி கடையில் வாங்க இடியாப்ப அரிசி மாவு தான் பாவிக்க போகிறேன். இந்த இடியாப்ப அரிசி வறுத்த அரிசி மாவு பாவிச்சால இந்த தொதல் கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கலும். ஏன்னா வறுத்த மாண்டத்தால் பச்சை மாவு இல்லை, இது வறுத்த அரிசி மாவு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இதோட நீங்கள் சீனியும் சேர்த்துக்கோங்க. சீனி, தேங்காய்ப்பால். இதோட சீனியை கொஞ்சம் கருக்கி ஊற்றிக்க போகிறேன், இன்னும் கொஞ்சம் கலருக்காக. இதோட ஏலக்காய் கொஞ்சம் நீங்கள் நல்லா தூள் பண்ணி போட்டுக்கோங்க. சீனி கொஞ்சம் சட்டில் போட்டு அது கருகி வரிசையில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி இன்னப்படி கலர் ஆகின போகிற இறக்கி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாவில் நல்லா கரைஞ்ச பிறகு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கரைஞ்ச பிறகு இதோடு நான் கரைச்சி வச்சுருந்த சீனியை தான் இதோட சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா எல்லாம் கலந்து விட்ட பிறகு இதை நல்லா பெரிய இரும்பு தாய்ச்சோவில் தான் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கணும். ஏன்னா நாங்கள் அதில் தான் கிண்டி எடுக்க போகிறோம். தொதல் கைவிடாமல் நீங்கள் கிண்டி எடுத்துக்கணும். எப்படியும் இந்த தொதல் செய்யறதுக்கு ஒரு 2 ஹவர் மட்டும் தேவைப்படும். இப்போ கொஞ்சம் இந்த மாவு நல்லா இறுகி இல்லை, கொஞ்சம் தான் இறுகி வந்துட்டுது. இப்போ இதையும் கைவிடாமல் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ இதோட கலர் கடைசியில் நல்ல ஒரு கலரில் வரும். இன்னும் இதில் எண்ணெய் பிரிஞ்சு வரல. இப்போ தான் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. தொதல் கிண்டுறதுக்கு ஒருத்தர் அலையெல்லாம் ஒரு 2-3 பேரால் மாறி மாறி கிண்டணும். நீங்கள் கடையில் அதிக காசு கொடுத்து வாங்குறத விட உங்களுக்கு வீட்டிலே உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கணும். எங்கள் ஏரியாவில் இந்த தொதல் கல்யாண டைமில் கோப்பி குடிண்டு அந்த டைம்களுக்கு பலகாரத்தோடு இதை செஞ்சு எடுத்துக்குவாங்க. இல்லாட்டி பெருநாள் டைம் இல்லாட்டி விசேஷ தினங்களில் இதை செஞ்சு எடுத்துக்குவாங்க. இப்போ தான் இதில் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருகுது. இப்போ கலரும் கொஞ்சம் மாறி வந்துடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே விளங்கிக்கும். இன்னப்படி நல்லா கிண்டிட்டு வர சொல்ல ஒரு 1 ஹவர் மட்டும் போக சொல்ல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள் எப்படி தொதல் அந்த ரொட்டேட் ஆகி வருகுது. நாங்கள் இதுக்காக கொஞ்சம் நெட்ஸுகளை ரெடி பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கஜு இருந்தால் இல்லாட்டி ஒரு ரட்டை கஜு வேர்க்கடலை பச்சை ரட்டை கஜு தான் இருந்தால் அதை கொஞ்சம் இப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதோட தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கணும். இதோட உங்களுக்கு பாதம் அதையும் போட்டுக்கணும். இந்த டைமில் நாங்கள் இந்த நட்ஸுகள் எல்லாம் சேர்த்துக்கணும். அப்போ நல்ல ஒரு டேஸ்ட் வரும். இந்த தொதல் அந்த நட்ஸுகள் கடிபடத்தில் போட்டு நல்லா எண்ணெய்ப்படி கிண்டிகிட்டே இருந்த பிறகு ஒரு 10-15 நிமிஷத்தில் இறக்கக்கிட்ட வாய்ச்சல நீங்கள் கொஞ்சம் சீனி தூவிக்கணும் மேலுக்கு. இப்போ இதோட நான் சவ்வரிசியும் தூவினேன். சவ்வரிசி நீங்கள் சின்னது இல்லாமல் பெரியதை எடுத்துக்கோங்க. ஏன்னா சின்னது கொஞ்சம் கரையை பார்க்கும், பெரியது அப்படி இல்லை, அப்படியே நிற்கும். இப்போ உங்களுக்கு பார்க்க சில விலங்குன்னு எப்படி சவ்வரிசி தூவிட்டு நல்லா கிண்டினேன். கிண்டி இறக்க சில காட்டுறேன் எப்படின்ட்டு. இந்த டைமுக்கு தான் நான் சீனியை தூவிக்கணும், அந்த இறக்க கிட்ட ஆகிற டைம். நீங்கள் இந்த தொதல் இறக்கி போடுறதுக்கு சஹன் இல்லாட்டி உங்களுக்கும் இந்த கேக் ட்ரே பெரியது அது இருந்தாலும் எடுத்துக்கணும். இப்போ இறக்குற டைம் கிட்ட ஆகிட்டுது. இப்போ இறக்கி எடுத்துக்க போகிறேன் எப்படின்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ட்ரேயில் இல்லாட்டி சஹனில் போடுற டைமுக்கு காட்டுறேன் எப்படின்ட்டு.
பார்க்க சொல்ல உங்களுக்கு விளங்கிக்கும் இதில் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருகுதுன்ட்டு. கட்டாயம் நாங்கள் தொதல் செய்கிற டைம் காஞ்ச தேங்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்படி சகனில் போட்ட போகிறோம் இதோடு எப்படி மட்டப்படுத்தி லெவல் படுத்திடணும் எல்லாம் ஒரே அளவில். அப்போ தான் அந்த தொதலை நீங்கள் வெட்டி எடுக்கலும் அளவில். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெட்ஸ் தேவைன்னா அதுக்கு மேலால் போட்டு இன்னப்படி ஒரு சோப்பின் பேக்கில் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு இன்னப்படி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, நல்லா அழுத்தி விட்டுருக்கோங்க. இன்னப்படி இதில் ஆறு இதுலேருந்து எண்ணெய் நல்லா வெளியாகிட்டே வரும். ஏன்னா தொதலில் வந்து அந்த மட்டுக்கு எண்ணெய் இருக்கிறதால. ஏன்னா பழுத்த தேங்காய் நான் சொல்லியிருப்பேன், கட்டாயம் நீங்கள் பழுத்த தேங்காயே போட்டுங்க, பழுத்த நல்ல காஞ்ச தேங்காய். இப்போ இதுலேருந்து நான் எண்ணெய் எடுத்து காட்டுறேன் எந்த அளவு எண்ணெய் வந்துன்ட்டு. இன்னும் இந்த அளவு எப்படியும் 1/2 லிட்டர் மட்டும் தேங்காய் எண்ணெய் வந்து இதை நான் உங்களுக்கு கறிகளுக்கும் பாவிக்கலும். நீங்கள் இந்த தொதல் செய்கிற டைமுக்கு இந்த அரிசி மாவு வறுத்த இடியாப்ப அரிசி மாவு போட்டு செய்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு இந்த தொதலை வச்சுக்கலும். ஏன்டா பச்சை அரிசி மாவில் வறுத்த அரிசி மாண்டத்தால். இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறது எப்படி வைக்குதுன்ட்டு. நீங்களும் இந்த அளவெல்லாம் பார்த்து நீங்கள் தொதல் செஞ்சுன்னா உங்களுக்கு நல்லா பெர்ஃபெக்டான தொதல் செஞ்சு எடுத்துக்கலும். எந்த வித குழப்பமும் இல்லாமல் எந்த வித பிழையும் இல்லாமல் உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கலும். இன்ஷால்லா நீங்களும் ஒரு முறை இந்த அளவுகளை பார்த்து குறைச்சி கூட்டி உங்களுக்கும் செஞ்சு எடுத்துக்கலும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இந்த தொதல்கள் வந்து கடையில் வாங்கினாலும் அதிகமான காசு கொடுக்கணும், செலவும் அதிகம். உங்களுக்கு வீட்டிலே செஞ்சு எடுத்துட்டா உங்களுக்கு கூடுதலான தொதலை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி தான் இருந்துச்சு நான் செஞ்ச தொதல். நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல பெர்ஃபெக்டாகவும் வந்துச்சு. நீங்களும் இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.